ஹாய் காய்ஸ், இந்த vlogல அரவிந்த் ஆசிரமம் தான் வந்து பார்க்க போகிறோம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே ஒரு 3:30 போல் வந்து நாங்கள் இங்கே கிளம்பி வந்துட்டோம். ஸோ இந்த ஆசிரமமில் என்ன அப்படின்னா, ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமம் ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுக்காக வந்து இங்கே இது இருக்குது. ஸோ இங்கே 1926 வந்து ஸ்ரீ ஆரோபிந்தோ அண்டு மதர் அந்த ஆரோவில் கட்டிருந்தாங்களா, அவங்களுமே வந்து அது ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மெயின் அட்ராக்ஷன் என்னென்னா அந்த சமாதி தான். அந்த சமாதி பக்கத்தில் ஒயிட் மார்பிள் கிட்ட வந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க எல்லாருமே. இங்கே போகிறச்ச வந்து உங்களோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பேக் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருவாங்க. இதோட டைமிங் வந்து மார்னிங் 8 to 12, அப்புறம் 2 to 6 o'clock வேறு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு காமாக நிம்மதியாக இருந்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து டொனேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் டொனேட்டும் பண்ணலாம், அதுக்குமே வந்து அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோஷூட் இடத்துக்கு அப்படியே பார்த்துட்டே போனோம். பட் எங்களுக்கு ரொம்ப டயர்ட், ஸோ நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலை. ஸோ ஏன்னா நாங்கள் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, நாங்களே வந்து நிறைய வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து ராக் பீச் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா பக்கத்துலேயே அது காமிச்சிச்சு. இங்கே வந்து சர்ச் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் போக முடிஞ்சால் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் எல்லாமே கொடுக்குற லொக்கேஷன். நாங்கள் ஏன்னா எங்களால் பார்க்க முடியல, நாங்கள் அங்கெல்லாம் போகவும் முடியல. ஸோ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாமே வந்து விசிட் பண்ணுங்கள். நாங்கள் ராக் பீச் வந்துவிட்டோம். ராக் பீச் வந்தோடனே வந்து இங்கே உங்களால் குளிக்கலாம் முடியாது, அவுட்டர்லாம் நீங்கள் பார்த்துட்டே ரசிக்கலாம். இங்கே வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைட்டிங்கோட வாக் பண்ணிகிட்டே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைமில் வாங்க. நாங்கள் பசியில் வந்தோம், இருந்தாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் 4 o'clock கிட்டே நாங்கள் இன்னும் லஞ்சே முடிக்கல, செம்ம டயர்டில் இருக்கும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு. அப்படியே வந்து இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்ல வந்ததுக்கு. ஸோ ராக் பீச்சில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ராக் பீச் வந்து நிறைய வந்து நான் மூவிஸில் பார்த்துருக்குற ஒரு பிளேஸ் இது. ப்ளஸ் வந்து இங்கே நிறைய ப்ரீ வெட்டிங் ஷூட், போஸ்ட் வெட்டிங் ஷூட்ஸு, ப்ளஸ் பர்த்டே செலப்ரேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க முடியும். நிறைய பேர் இங்கே இருப்பாங்க. இங்கே வந்து ஃபுட் கோர்ட் கூட வந்து இருக்கும். ஈவினிங் டைம் மேலே போனீங்கன்னா இங்கே ஓப்பனில் இருக்கும். நாங்கள் போகிற டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபுட் கோர்ட் எல்லாமே. ஸோ வந்து பானிபூரி, சாட்ஸு, ப்ளஸ் வந்து பேல்பூரி, ஷவர்மா எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த காந்தி தாத்தாவோட ஸ்டாச்சு கிட்ட தான் போனோம், மகாத்மா காந்தியோட. பட் இங்கே என்னென்னா நிறைய வந்து ட்ரிங்க்ஸு அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. அந்த டஸ்ட்பினில் தூக்கி போட்டாவாச்சு பரவாயில்ல, போடாமல் கீழேயே போட்டுட்டு போய்ட்றாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா பேசிக்காக நம்மளுக்கே வந்து கொஞ்சம் தோணணும். ஸோ நீங்கள் குடிக்கிறது தப்புன்னு என்னால் சொல்ல முடியாது, அது உங்கள் விருப்பம். பட் வந்து ஒரு பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காச்சு இருக்கணும். அதை அப்படியே தூக்கி போட்டு கண்ணாடி சதுரி கிடக்குது, காலில் எதுனா யாருக்காச்சும் எதாச்சுன்னா யார் என்ன பண்ணுறது சொல்லுங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து டிஸ்போஸ் வந்து கரெக்டாக பண்ணுங்க. அவங்க டஸ்ட்பின்லாம் ப்ராப்பராக அங்கே இருக்குது, இல்லைனா கூட பரவாயில்ல, அங்கே இருக்குது. அந்தலையாச்சும் வந்து நீங்கள் சாப்பிட்ட கவர் எல்லாத்தையுமே வந்து ஒழுங்காக டிஸ்போஸ் பண்ணுங்கள். பேசிக்காக நான் சொல்கிறேன், அது எனக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன், எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து ஃபுட் கோர்ட்டுன்னு சொன்னல, இதெல்லாமே தான். ஸோ எங்களுக்கு ரொம்ப பசிக்கவே நாங்கள் வந்து கிச்சன் கிங் ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். அது அப்படியே ராக் பீச் அண்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கடை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஃபுட் எல்லாமே ப்ரைஸுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இதுவாக இருக்குது அதே அதே ப்ரைஸ் தான். 120, 100 to 150 தந்தூரி எல்லாமே அந்த ப்ரைஸ் ரேட் தான் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் வந்து ஒரு யூடியூப் சேனலில் இருக்கிறவங்கன்னு சொல்லி வாசன் சொன்னார். அந்த கிரிக்கெட்டை பற்றி ஏதோ ஒரு இது வரல அவங்கன்னாங்க, எனக்கு சரியாக யாருன்னே தெரியல. பட் அவங்களும் இருந்தாங்க அங்கே. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு கெபாப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ப்ளஸ் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாசன் ஆர்டர் பண்ணார், நான் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். ப்ளஸ் வந்து இதோட சைடிஷ் வாசன் வந்து ஏதோ தாய்லாந்து ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி ஆர்டர் பண்ணார். நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். ஸோ டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட செஸ்வன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான், காரமாக இருந்துச்சு, டேஸ்டெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பட் வந்து
நம்ம ஊரில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் தான் வந்து இந்த கடைக்கு வந்தோடனே வந்துச்சு. ஃபுல்லாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. மைனஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இவங்களே பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க மைனஸ்லாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ராக் பீச் கிட்டே வந்தீங்கன்னா இந்த கடை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங்கில் ஷவர்மா வந்து பிளேட் ஷவர்மாவே ஃபுல்லாமே வந்து 130 ஏதோ வந்து சொன்னாங்க. ப்ளஸ் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் வந்து போயிட்டு இருந்துச்சு. முடிஞ்சதும் ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்விம்மிங் பூல் வந்துட்டோம். எங்களோட இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட இன்னொரு ஹோட்டலில் வந்து எங்களுக்கு நீங்கள் போய் அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து நல்லா கொஞ்சம் நஞ்சம் இல்லை நல்லா ஆட்டம் போட்டோம். ஆட்டம் போட்டதில் 2 பேருக்குமே ஃபியர் வர அளவுக்கு ஆயிடுச்சு. பட் செமையாக என்ஜாய் பண்ணிவிட்டு இருந்தோம். ஸோ வந்தவுடனே வந்து நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து பஞ்சமுகி அனுமன் கோவில் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா பஞ்சமுகி அனுமன் கோவில்னு போட்டிங்கன்னா அது வேறு ஒரு ரூட் காமிக்குது. நான் லொக்கேஷனில் அந்த கோவில் போகிறதுக்கு லிங்க் நான் கொடுக்குறேன். நாங்கள் போன இடத்த வந்து வேறு ஏதோ ஒரு அனுமன் கோவில் குட்டியாக இருக்குமா, அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திடுச்சு எங்களை. அதுக்கே நாங்கள் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சி. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் போங்க. பிகாஸ் நாங்கள் போகவே முடியல, எங்களுக்கு டைம் ஆகிடுச்சி. நாங்கள் போன இடத்துலேருந்து அந்த பஞ்சமுகி அனுமன் கோவிலுக்கு வந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து அது போகிறதுக்கு சாத்திரியெல்லாம் 8 மணிக்குள்ளே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போகிறதா இருந்தீங்கன்னா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போங்க. ஸோ நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு ரூம் போகலான்னு நினச்சோம். அப்போ வந்து எக்ஸிபிஷன் ஏதோ ஒன்று இருந்துச்சு. சரி போகலாம், நான் இது வரைக்கும் கடல் கன்னி அந்த மாதிரி ஃபிஷ்ஷில் இது தண்ணியில் இது பண்ணுறதுலாம் பார்த்ததில்ல. ஸோ நானும் வாசனும் போய் பார்த்தோம். இது ரொம்ப 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 கஷ்டம். பிகாஸ் அவ்வளோ நேரம் ஆக்சிஜன் பிடிச்சிட்டு ஸ்விம் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டான்ஸ் ஒரு பக்கம், நம்மளுக்கு அந்த ஹாட்டின் அது ஒரு மாதிரி அந்த இதுவெலாம் வந்து பண்ணி காமிக்கிறாங்க அவங்க. அதெல்லாம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை விட நல்லா பண்ணுறது கூட பார்த்துருக்கலாம் நீங்கள். பட் நான் ஃபஸ்ட் டைம் இது பார்க்கறதுனால எனக்கு இதுவே வந்து பெரிய விஷயமா இருந்துச்சு. அவங்க கூட கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்தோம். அப்போவுமே அவங்க ஃபிஷ் உள்ளவே இருந்த அந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நம்மளால் முடியுமா, நம்ம கொஞ்சம் கூட ஸ்விம்மிங்கே தெரியாது, நம்மளாம் போய் மாட்டினோன்னா காலி தான், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கே பேர்ட்ஸு அதெல்லாமே கூட வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் பேர்ட்ஸ் எல்லாம். நான் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன், ஏன்னா ஏலகிரிக்கு போயிருக்காச்சு நான் பார்த்துருக்கேன் அதெல்லாம். ஸோ அதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்காது, நாங்கள் போகிறச்ச இருந்துச்சு. எப்போயாச்சும் நீங்கள் வேறு எங்கேயா இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக போங்க. இதுக்கு வந்து சார்ஜ் வந்து 70 rupees சம்திங் சார்ஜ் பண்ணாங்க ஃபுல்லாக அந்த எக்ஸிபிஷன் போகிறதுக்கு உள்ள. ஸோ சார்ஜ் பண்ணிட்டு நாங்கள் போயிட்டு ஃபுல்லாக பார்த்தோம். ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஸ்நாக்ஸு, அப்புறம் அந்த கேம் விளையாடுவோம்ல நம்ம, அந்த டம்ளர் வச்சு கேமு, அந்த மாதிரி அந்த இதுவெல்லாம் விளையாடினோம். ஒன்றும் எங்களுக்கு வந்து சரிப்பட்டு வரலை. காசு போனது தான் மிச்சம். சரி போகட்டும். அப்புறம் வந்து ஒரே ஒரு கப் மட்டும் வின் பண்ணோம், அந்த பால் போடுவோம்ல. ஸோ அது விளையாடுறச்ச வந்து எங்களுக்கு வந்து ஒரு கப்பு வந்து 5 நம்பரில் வந்துச்சு. ஸோ அது வந்து வாங்கிட்டு வந்துட்டு வேறு என்ன பண்ணுறது, நாங்கள் செலவு பண்ணது என்னவோ 100 ரூபா, கிடச்சது ஒரு 10 ரூபாவோட இது தான். ஸோ ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்பளம், அந்த பெரிய அப்பளம்லாம் கிடைக்கும்ல, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து போயிட்டே இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம 90s கிட்ஸ்க்கான தேவையான திங்ஸ்லாம் வந்து அங்கே நிறைய இருந்துச்சு. கேம்ஸ்லாம் நம்ம வந்து அந்த 1 rupee வந்து அந்த சீட்டு கேம்லாம் விளையாடுவோம்ல, ஸோ அந்த கேம்ஸு, அப்புறம் அந்த மிட்டாயி, அது எல்லாமே வந்து அங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ எந்த எக்ஸிபிஷன் போனாலும் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து தரவாக பாருங்கள். பிகாஸ் நிறைய வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் விட நம்மளுக்கு பழசு எல்லாமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, புதுசாக திரும்பி நம்ம பழையசு கிடைக்குதுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் போனீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை கேம்ஸ் நிறைய இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதெல்லாமே கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த கேம் தான் சொன்னேன், நான் எங்கள் அம்மா கிட்ட நிறைய திட்டு வாங்கினது இதனால தான். பிகாஸ் இதில் நான் கிட்டத்தட்ட 100 ரூபா 200 ரூபாலாம் வந்து செலவு பண்ணி அழிச்சிருக்கேன் ஒரு காலத்தில். பட் சும்மா ஒரு 5 ரூபா 10 ரூபா செலவு பண்ணி சும்மா ஒரு இது காடுங்க. அப்புறம் இங்கே ஃபிஷ் பா இருந்துச்சு, 50 rupees 30 rupeesன்னு சொல்லி, 10 minutes 50 rupees, 5 minutes 30 rupeesன்னு சொல்லி சும்மா வந்ததுக்கு எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபிஷ் பாலாம் பண்ணிகிட்டு இருந்தோம்.
அப்புறம் அங்கே எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க ஒரு 2 பேர், 2 குட்டீஸ். அவங்க அம்மா மட்டும் வந்திருந்தாங்க. ஸோ அந்த பையன் கூட பேசிகிட்டே அப்படியே ஜாலியாக எங்களுக்கு வந்து டைம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே நிறைய ஹெர்பல் அந்த சோப்ஸு அதெல்லாம் வந்து விற்றுட்டே இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் சும்மா போய் பாருங்கள். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே நம்ம அவுட் சைடில் போய் என்ன இருக்குது எல்லாமே பார்த்தா தான் நம்மளுக்கும் வந்து ஒரு கிடைக்கும். எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட வெளி இடத்துக்கு போகிறப்ப தான் நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம் எப்போவுமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள். ஸோ எக்ஸிபிஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட கொஞ்சம் பசிச்சிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கருப்பட்டி காஃபியில் வந்து நிறுத்தினார். 2 பேருமே டீ காஃபி பழக்கம் இல்லை. ஸோ 2 பேருமே வந்து நான் வந்து ரோஸ் மில்க் வாங்கினேன். எனக்கு ரோஸ் மில்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ரோஸ் மில்க் நான் வாங்கி குடித்தேன். வாசன் வந்து கோலி சோடா வாங்கி குடித்தார். அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் பஜ்ஜி அங்கே 30 ரூபீஸ் சம்திங் நினைக்கிறேன். பட் டேஸ்ட்டெல்லாம் சூடாக போட்டு கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக போகிறீங்கன்னா கருப்பட்டி எங்கே இருந்தாலும் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் ஈவினிங்கில் மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்த நாள் செக் அவுட் பண்ணோம். பிகாஸ் வந்து நிறைய பிளேஸ் நாங்கள் பார்க்கல. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேறு எங்கன்னா போகிறீங்கனாலும் எங்கெல்லாம் போகலான்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்குறேன். நீங்கள் போய் பாருங்கள். அந்த இடத்துக்கு எல்லாமே நாங்கள் மிஸ் பண்ண இடத்துல எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் கண்டென்ட் நான் பண்ணோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.